ஆக்சுவலாக மாரி செல்வராஜ் இது நான் வந்து ஃபஸ்ட்டு பரியேறும் பெருமாள் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, என்னதான் வழக்கமாக அவர் பேசுகிற அரசியலில் இந்த படம் கொஞ்சம் தனித்துவமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தான், பட் ஒரே ஒரு மெசேஜ் தான். நம்ம கஷ்டப்பட்டா இந்த அடையாளம்ன்றது வந்து ஜாதியோ வேறு எதுவுமே கிடையாது. பிற்படுத்த ஜாதி அதுமாரிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட ஸ்கில்லு, நம்மளோட படிப்பு. ஸோ சிட்டியில் இருக்கிறதோட தூத்துக்குடி திருநெல்வேலி சைட்லேருந்துலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களோட போராட்டம் என்ன சொல்கிறது, ஒரு தெருவில் தொடங்கி நம்ம இன்டர்நேஷ்னல் வரைக்கும் அவங்க பேசுகிற அரசியலை தான் இந்த படம் சொல்லுது. ஸோ நல்லா இருக்கு படம். துருவ் விக்ரம் சொல்லி அவனை ஸ்பெஷல் மென்ஷன்டு. என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோ மெட்டீரியலே கிடையாது. நிஜமாகவே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கிட்டான்ற கேரக்டரில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பயோகிராஃபி ஸ்டோரி மாதிரி தான். அதாவது மனத்தி கணேசனோட பயோபிக் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அதை என்ன சொல்கிறது, பட்டும் படாமல் தான் சொல்லியிருக்காங்க. அது நல்லா வந்திருக்கு படத்தில். அதுமாரி நிறைய பொலிட்டிக்கல் கேரக்டர்ஸும் இருக்குது. ரிவீல் பண்ணாமல் அரசியல் பேசியிருக்காங்க. நல்ல விஷயம். அது என்னன்னா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கேரக்டர் ஒரு 2 கேஸ்ட் கம்யூனிட்டி இருக்குன்னா அவங்க வந்து நம்ம எதுக்காக அந்த போராட்டத்தை ஆரம்பித்தோம், எதுக்காக கத்தி எடுத்தோம், அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போகுதுன்றதெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப கன்வே பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பராக இருந்தது. அழகியெல்லாம் எப்படி காட்டணுமோ அதுமாரி காமிச்சிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்தது. ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லி ஆகணும். லால் கேரக்டரும் சரி, அமீர் கேரக்டரும் சரி நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அமீர் கேரக்டர் இன்னும் சூப்பராக இருந்தது. அவரோட போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான், ஆனால் வேலிட் பாயிண்ட். செகண்ட் ஹாஃபில் வந்து சில டைலாக்லாம் சொல்லுவார். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போவார், அங்கே பேசுகிற டைலாக்லாம் ரொம்ப ஒர்க்ஃபுல்லாக இருந்தது, கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. ஏன்னா துருவ் விக்ரம்க்குலாம் வந்து அவரோட எமோஷனல் தான் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இவங்க தான் நம்ம எதுக்கு அந்த போராடுறோம், எதுக்கு நம்ம அந்த போராளியாக இருக்கோன்றதெல்லாம் கன்வே பண்ணுற விதம்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. லார்ட் கேரக்டரும் அதேமாரி தான். ஆக்சுவலாக என்ன தான் ஆப்போசிட் கேரக்டர் 2 பேராக இருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் ஷேடும் இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த ஜாதிக்காக போராடுறன்றதெல்லாம் இல்லாமல் பழைய பகை, ஆனால் இப்போ வந்து அது வேற வழி இல்லை, எங்களோட உரிமைக்காகவும் மரியாதைக்காகவும் நாங்கள் வந்து அது கையில் எடுத்து தான் ஆகணுன்றதை கன்வே பண்ணியிருக்காங்க ஈஸியாக. ஸோ அந்த விஷயம்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த படம் தான் மற்ற படத்தோட வேறுபடுது. என்னதான் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக இருந்தாலும் இறுதி சுற்று, பிகில் அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த படம் கொஞ்சம் தனித்துவமாக அரசியல் பேசுது. அதுதான் இதில் பெரிய விஷயம். வழக்கமாக மாரி செல்வராஜ் படத்தில் வர்ற அளவுக்கு எமோஷனல் இந்த படத்தில் கனெக்ட் ஆகலை. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் படத்தில் நார்மலாக அதை ஒரு படம் வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வில்லன் யாரும் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் படத்தில் நார்மலாக வில்லன் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ் படம்னு எடுத்துக்கிட்டால் இதோட சிறந்த படம் நம்ம தங்கல், இறுதி சுற்று அதெல்லாம் இருக்குது. ஆனால் மாரி செல்வராஜ் படம் சிறந்த படம் இது கிடையாது. இதுக்கு முந்தின படத்து அளவுக்கு இந்த படம் கிடையாது. இந்த மாதிரி அரசியல் பேசுகிறீங்க? அரசியல்னா இவர் படத்தில் வழக்கமாக வர்ற இவங்க படுற கஷ்டத்தை வெளிப்படையெல்லாம் சொல்லலை. அதாவது அவங்களும் நல்லவங்க இவங்களும் நல்லவங்கன்ற மாதிரி இவர் காட்டியிருக்காரு. அது இவர் படத்துக்கு ஓகே, ஸ்போர்ட்ஸ் படத்துக்கு ஓகே. ஆனால் ஸ்போர்ட்ஸ் படத்துக்கு இதோட சிறந்த ஸ்போர்ட்ஸ் படம்லாம் நிறைய நம்ம வந்துருச்சு. இறுதி சுற்று வந்துருச்சு, லப்பர் பந்து வந்துருச்சு, தங்கல்லாம் வந்துருக்கு. அதை கம்பேர் பண்ணுறப்ப இது அந்த அளவுக்கு படம் கிடையாது. ஆனால் இவரோட படம் டெப்த்தாக இருக்கும்ல. இப்போ இதெல்லாம் ஒரு சீன்னா நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகும். இவர் முந்தின படத்தில், இந்த படத்தில் அந்த அளவுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகிற அளவுக்கு இல்லை. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் படத்தில் சாதாரணமாக எல்லா படத்துலையும் கஷ்டப்படுறவங்க மேலே வந்து ஜெயிப்பாங்க. இதுலேயும் அந்த அளவுக்கு தான். ஆனால் நார்மலாக இவர் படத்தில் எமோஷனலாக கனெக்ட் ஆகும்ல. அதெல்லாம் ஒரு சீன் வந்தால் அந்த சீனில் நம்மளும் கனெக்ட் ஆகும். இதில் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிற அளவுக்கு டெப்த்து கிடையாது வழக்கமாக ஒரு படத்தில் வர அளவுக்கு. அதனால் ஓகே ரகம் தான். அதுவும் லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் கிளைமேக்ஸு எல்லா படத்துலையும் வர கிளைமேக்ஸ் தான். எல்லாருக்குமே தெரியாம கஷ்டப்படுறவங்க லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் ஸ்போர்ட்ஸ் படத்தில் ஜெயிக்க தான் செய்வாங்க. தென் மாவட்டங்களில் ஜாதி வரி, அந்த பாலிடிக்ஸ், கபடி எப்படி விளையாடுறாங்க எல்லாத்தையுமே நல்லா காட்டியிருக்காங்க. மாரி செல்வராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே எமோஷனாக கனெக்ட் ஆகும். கபடி பிளேயர்ஸ் எல்லாருக்குமே எமோஷனாக கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக இந்த படம் நல்லா ஓடும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். அவர் வந்து நல்லா எஃபோர்ட் போட்டிருக்காரு ப்ரோ. அவர் இந்த ரீசெண்டாக இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்காரு. நான் நிறைய இந்த படத்தை நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 படத்தை விட இது நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு. வேற மாதிரி எஃபோர்ட் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அந்த எஃபோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. உண்மையை சொல்ல போனால் நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் நல்ல எமோஷனாக கனெக்ட் ஆச்சு நிறையாவே. பசுபதி சார் சொல்ல போனால் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். அப்பா கேரக்டர் பண்ணியிருந்தா நல்லா சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவர் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் படம் ஃபுல்லாக ஓவராலாகவே நல்லா இருந்துச்சு. எங்கேயும் லேக்லாம் எதுவும் ஆகல. ஒரிஜினல் ஸ்டோரின்றதுனால நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. சூப்பராக நல்லா எமோஷனலாக இருந்துச்சு ப்ரோ. நல்லா கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. நான் கபடி எனக்கு விளையாட தெரியும். ஸோ அதனால எனக்கு ரொம்ப எமோஷனல் கனெக்ட் ஆனதுனால ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து படம் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எமோஷனலாக இருந்துச்சு. நல்லா கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் சொன்னா பிரபஞ்சன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் உண்மையாவே பிகேஎல் பிளேயரு, கபடி பிளேயரு. அவர் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரை பத்தி யாருமே பேசவே மாட்டாங்க. அவர் தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் வர சீன் நானே ஃப்ரெண்டு 2 பேர் மட்டும் தான் விசில் அடிக்கல. எனக்கு 2 பேர் மட்டும் தான் தெரியுது. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே அவரை பத்தி தெரிய மாட்டேங்குது. பிரபஞ்சன்ற ஒரு பேரை பத்தி தெரிய மாட்டேங்குது. மற்றபடி அவங்களுக்கு எப்படி இந்தியா லெவல்ல இருக்கிற பாலிடிக்ஸ்லாம் நிறைய பண்றாங்கல்ல, இந்தியா லெவலில் நிறைய பாலிடிக்ஸ்லாம் பண்றாங்க. இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பாலிடிக்ஸ்லாம் பண்றாங்க. அதை பத்தி நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த பிரபஞ்சன்ற பத்தி தெரியவே மாட்டேங்குது. அவரை பத்தி ஃபர்ஸ்ட் நான் பேசணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் உண்மையாக சொல்ல போனா அவரை பத்தியே தெரியுமா, அவர் நடிச்சிருக்காரு. அவருக்கு யாருக்குமே அந்த விஷுவல் சவுண்ட் கொடுக்க மாட்டாங்க, அவருக்கு அந்த கைத்தட்டல் கொடுக்க மாட்டாங்க. துருவ விக்ரம் வர்றாரு, அவர் பெரிய ஆக்டர், அவர் கொடுக்குறாங்க. ஓகே, அவரும் ஒரு கபடி பிளேயர், பிகேஎல் ஆடி இருக்காரு, நிறைய கபடி ஆடி இருக்காரு. அவரும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நேர்மையான படைப்பு. இது ஒரு விளையாட்டுத்துறைக்கான அனைத்து வீரர்களுக்கும் இது தேவையானது. மற்றபடி இவங்க வெளியில வர கான்ட்ரவர்சிலாம் இதுல கிடையாது. அவங்க சொல்றது அவங்க கருத்து. ஆனா நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் நம்மளோட நேர்கொண்ட பார்வையில போயிட்டே இருக்கணும். அதுதான் மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு. அனைவரும் விளையாட்டுல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற படத்தை சொல்லியிருக்காங்க. அனைவரும் பாருங்க, நல்லா இருக்கு, சூப்பர். எல்லாரும் அதாவது என்ன ஒரு சின்ன குறைன்னா அந்த மனாத்தி கணேசனை பத்தி ஒரு போட்டோ ஏதாவது வந்திருக்கலாம். மற்றபடி கதையோட உண்மைத்தன்மையை அப்படியே காமிச்சிருக்காங்க. எல்லாரோட நடிப்பும் இயல்பா இருக்கு, இயற்கையா இருக்கு. அவர் அப்பாவோட விக்ரமோட தாண்டி போயிட்டாரு. நல்லா கதைகள் பேச முடியும். இந்த கதை என்ன சொல்ல வந்திருக்காங்க? இது தென் மாவட்டம் அரசியல் தான். தென் மாவட்டத்தோட சாதி பிரச்சனை 2 இருக்கு. அதை வந்து 2 பேரும் வெட்டிங் சாகுறாங்க. அது நடக்கக்கூடாதுன்னு ஒரு அரசியல் பேசியிருக்காங்க. புது அரசியல். கபடி கோட்ஸ் வந்து மோட்டிவேஷன் தான். மோட்டிவேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஒரு இந்தியா டீமுக்குள்ள போறது ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது அவர் வேற லெவல். அமீர் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் சரியான கேரக்டர், நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ்.